கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. அழகர் கோயிலிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் மதுரை நகரை வந்தடைந்திருக்கிறார். 3 மாவடி பகுதியில் நடந்த எதிர் சேவை வைபவத்தில் பக்தர்களுக்கு கள்ளழகர் காட்சியளித்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மூன்று மாவடி பகுதியில் நடந்த எதிர் சேவை வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த எதிர் சேவையோட சிறப்புகள் என்ன? அங்கு பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரம். பாலா, உலக புகழ்பெற்ற கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்விற்காக தற்போது மதுரைக்கு வந்திருக்கிறார் கள்ளழகர். தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழி நெடுகிலும் நின்று கள்ளழகரை வரவேற்று வருகிறார்கள். குறிப்பாக கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில்தான் நேற்று மதுரையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக பாரம்பரிய முறையில் கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பாடாகியிருந்தார். குறிப்பாக பாரம்பரிய முறைப்படி அவர் கள்ளர் கொண்டை, குத்தீட்டி, வளரி உள்ளிட்ட பாரம்பரிய ஆயுதங்களுடன் கள்ளழகர் மதுரை நோக்கி நேற்று தங்க பல்லக்கில் புறப்பாடாகியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடி பகுதிக்கு அதிகாலை 5 மணிக்கு அழகர் வந்திருந்தார். தொடர்ச்சியாக பக்தர்கள் சர்க்கரை கிண்ணமேந்தி தீபமேந்தி அழகரை வரவேற்றனர், உற்சாகமாக வரவேற்றனர். நாளை இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக மண்டூக முனிபவிற்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்விலும் அழகர் பங்கெடுக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட மதுரை மாநகர் பகுதியில் மட்டும் 494 மண்டகப்படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். இன்று மாலை தல்லாகுளம் பகுதியில் கள்ளழகருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை மதுரை மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதன் அடுத்தபடியாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடியபடி நாளை அதிகாலை 5:30 மணியிலிருந்து 5:50 மணிக்குள் வைகை ஆற்றில் தங்க குதிரையில் அழகர் இறங்க இருக்கிறார். இந்த விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது காவல்துறையாலும் மாவட்ட நிர்வாகத்தாலும் செய்யப்பட்டிருக்கிறது. 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அழகர் 3 மாவடி பகுதிக்கு வந்திருக்கிறார். மக்கள் எதிர்கொண்டு அவரை வரவேற்றிருக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சி என்பது விரிவாக நடந்திருக்கிறது. ஒவ்வொரு மண்டகப்படியாக சென்று அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அழகரே நேரடியாக வந்து காட்சி தரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினுடைய ஒவ்வொரு பகுதியாக குறிப்பாக டிஆர்ஓ காலனி, புதூர், ஐயர் பங்களா, ரிசர்வ் லைன், திருப்பாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அழகர் தங்க பல்லக்கில் சென்று ஒவ்வொரு மண்டகப்படியாக எழுந்தருள இருக்கிறார். தற்போது 3 மாவடி பகுதியில் எதிர் சேவை நிகழ்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறது. பாலா, பச்சைப்பட்டு தங்க கவசத்தோடு புறப்பட்ட தற்போது மதுரை எல்லை வந்தது. முதல் எதிர் சேவை நடைபெற்று வருகிறது. மேளதாளங்கள் முழங்க மக்கள் உற்சாகத்தோடு அந்த எதிர் சேவையில் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.